தமிழர்களின் கலாச்சாரத்தை படிப்படியாக ஒழித்து கட்டும் முயற்சியாகவே ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடப்பட்டு வருகிறது என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் சீமான் தலைமையில் 5வது நாளாக துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய சீமான், தமிழக கலாச்சாரத்தை அழிப்பதற்காகவே திட்டமிட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு அரசின் மெத்தன போக்கையும் மக்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது என்ற அவர், வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளே தொடங்கப்படவில்லை என்றார். சென்னையை அடுத்த திருநின்றவூரில் குடியிருப்பில் தற்போதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதற்கு காரணம் அதிமுக மற்றும் திமுக கட்சி பிரமுகர்கள்தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வடி இல்ல. அதான் நான் பலமுறை இந்த ஊடகம் வாங்கல சொன்ன அரசுக்கு. அது சிக்கல் 2 பேர், ஒருத்தர் திமுக இன்னொருத்தர் அதிமுக, விஸ்வநாதன் ரவின்னு. இந்த 2 பேரும் மீன் குத்தகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மீன் தண்ணியை ஓட விட்டா மீன் இதாகும்ட்டு இவங்க திறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நாள் அந்த அணையை ஏரியை திறந்து கொஞ்சம் ஓட விட்டா வீட்டு குடியிருப்புகள்கிட்ட இடுப்பு அளவுக்கு இருக்கிற தண்ணி வச்சிடும், மக்கள் வெளியில வர முடியும். அது இல்லாம இந்த 40 நாளா உள்ளே அந்த மக்கள் கிடக்குறாங்க. நாங்க தான் கொண்டு சோறு கொண்டு கொடுத்துருக்கோம். இந்த மூங்கில்ல மிதப்பு செஞ்சு 4 விட்டுருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் நனையாம, சீருடை நனையாம வெளியில வந்து போகணுங்கிறதுக்காக.